உள்ள வாங்க. அது மேடம் உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி அது நான் சார்ஜ் போட மறந்துட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இங்க வரதுல எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காதுன்னு. சொல்ல முடியாது. ஐ அம் ரியலி வெரி சாரி. அட என்ன. சரி, இன்னையில இருந்து உங்களோட வீடு. நல்லா பாத்துக்கோங்க. ரொம்ப அழகா தான் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா கட்டி அணைச்சிக்கலாம்னு. நான் வீட்டை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். அநேகமா நீங்க ரெண்டு பேரும் நான் சொன்னதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. இல்ல உண்மையிலேயே வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு அழகை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. எந்த அளவுக்கு அழகுன்னா நிலா கூட வெக்கப்படும். அட கடவுளே, உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு? எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? யாராவது ஏதாவது மேஜிக் பண்ணிட்டாங்களா என்ன? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? காமினி மேடம், காமினி மேடம், காமினி மேடம், எங்க ரூம்ல வைஃபை வேலை செய்ய மாட்டேங்குது. என்னாச்சு காமினி? எனி ப்ராப்ளம்? ப்ளீஸ் இப்படி அழாதீங்க. உங்களோட மேக்கப் கலைஞ்சிட போகுது. பழைய டயலாக் தானே, செட் ஆகல. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. வெல் காமினி மேடம், என்ன பத்தி இன்னொரு நாளைக்கு. முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. விக்கி, என்னோட லைஃப் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. எனக்கு கல்யாணம் ஆனப்போ நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா என்னோட கனவு எல்லாமே நிறைவேறிடுச்சுன்னு. ஆனா அடுத்த நிமிஷமே என்னோட கனவு எல்லாமே உடைஞ்சு நொறுங்கி போயிடுச்சு. அப்புறம் வாழ்க்கைய வாழணுங்கிற ஆசையே வெறுத்து போயிடுச்சு. என் லைஃபே நாசமாயிடுச்சு. ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா வாழ்றதுக்கு ஒரு புது ஆசை பிறந்திருக்குன்னு. வாழ்க்கை மறுபடியும் எனக்கு அழகா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அநேகமா என்னோட வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க போற மாதிரி. ஐ ஹோப் உங்க லைஃப்ல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது காமினி மேடம். சரி, நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன். ஓகே ஓகே, வாங்க. Wow, what a pleasant surprise. அடே உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. சுட சுட மேகி. வாவ், சூப்பர். அடே உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. சரி, சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நீங்க சாப்பிடலையா? இல்ல இல்ல. சரி, உங்களோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அதான் விக்கி, அவர் எங்க இருக்காரு? அவன் காலேஜ்ல எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. அங்கதான் அவன் போயிருக்கான். புக்ஸ் வாங்க. ஆமா, அவரு கொஞ்சம் புத்தக புழுதான். அப்படியா? அப்பனா ஐ மீன் நான் எந்த டைப்பு? உன்னோட விஷயமே வேற. தேங்க் யூ. அப்புறம் உண்மையிலே மேகி ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ஃபுல்லா சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிடுங்க, இன்னும் கூட இருக்கு. ஆனா நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டாகணும். இல்ல இல்ல, ஐ அம் ரியலி ஃபுல். ஓகே. நான் ஒரு வேலை பண்றேன், விக்கிக்கும் பேக் பண்ணி தரேன். இல்ல இல்ல, அவனுக்கு என்ன அவசியம் இருக்கு? விக்கி இதெல்லாம் சாப்பிட மாட்டான், விடுங்க. கொஞ்சமாவது சாப்பிடுவாருல்ல. சரி, நீங்க சொன்னா கொடுத்து தானே ஆகணும். அப்படியே நீங்க செஞ்ச மேகியை யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்க முடியாது. அப்படியா? ஆனா ஏன்? ஏன்னு கேட்டா அது அப்படிதான். சரி, சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எப்படி? நல்லா இருக்கு. 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 நல்லா இருக்கு
நீ ரொம்ப நாட்டி. ஹாய். ஹாய். அப்புறம் காமினி மேம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? நீங்கள் தினமும் மார்க்கெட்டில் இருந்து நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு வரதை நான் பார்த்துருக்கேன். அப்போ உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ வெயிட்டை சுமந்துட்டு வரதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. அந்த பேக் அவ்வளோ வெயிட்டாக ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் எனக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து. ஓகே ஓகே. சரி, அன்னைக்கு நீ என்னை பற்றி கேட்ட, ஆனா உன்னை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே. சரி, இன்னைக்கு சொல்லு. குட். இப்போ இதை பாரு. யா, இப்படி புரிஞ்சுதா? நீ முன்னாடியெல்லாம் வரக்கூடாது. கரெக்டாக பார்த்து பண்ணு. அட, நீங்க எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் இப்பதான். அப்படியா? பரவாயில்லையே, நல்ல பாடி பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. டெய்லி எக்ஸசைஸா? ஆமா, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதனால தான் இப்படி ஒரு பாடி கிடைச்சிருக்கு. டச் பண்ணி பார்க்கலாமா? தாராளமா. ஓ, வெரி நைஸ். காமினி மேடம், பாடியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஒரு வாட்டி இங்கேயும் பாருங்க. வெரி நைஸ். அது அன்னைக்கு மேகி எப்படி இருந்துச்சு? நான் கேட்கவே மறந்துட்டேன். நான் சொல்லவே மறந்துட்டேன். அது அற்புதமா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு மறுபடியும் சாப்பிடணும் போல இருக்கு. இது உங்களோட டிமாண்ட், அப்போ நிறைவேற்றி தானே ஆகணும். அப்படின்னா ஓ, தேங்க்யூ so much. சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். பாய் பாய். ஏய், தனியாவே மேகி சாப்பிடுறல நீ? எனக்கு ஒரு நாள் கூட கொடுத்ததில்ல. காமினி கையால செஞ்ச மேகியா? அட, இதுல என்னோட தப்பு என்னப்பா இருக்கு? காமியா மேடம் எவ்வளவு அழகா மேகி செஞ்சிருக்காங்க. நான் சாப்பிடும்போது எல்லாத்தையும் மறந்துட்டேன். இந்த நண்பனையே மறந்துட்டேன். இல்ல இது இருக்குல்ல, நான் குடுக்குறேன். வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். வாடா, டென்ஷன் ஆகாத. விக்கி, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். யூனோ, நீ என்னோட இதயத்துல குடியிருக்க. என்னோட இதய துடிப்பு மாதிரி. காமினி மேம், நானும் உங்களை ரொம்ப 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 லவ் பண்றேன், தெரியுமா? நிஜமாவா? நிஜமாதான். ஐ லவ் யூ. காமினி, நானும் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். ஏன்பா ஹீரோ, ஏந்திரிப்பா. உங்களை கிஸ் பண்ணி தலகாணியவே ஈரமாக்கிட்டான். ஏந்திரா, ஏந்திரி. நாள் பூரா கனவு காணுவியா என்ன? சிங்க்ல பாத்திரம்லாம் இருக்கு, யார் கழுவாங்க? உங்க அப்பா நான் கழுவான். ஏஞ்சி போடா. கனவு காண்றான். ஆளை பாரு, போடா. வந்தியா இல்லையாடா? என்ன பண்றீங்க? போதும் நிறுத்துங்க, போதும். சாரி, நான் உங்களை கவனிக்கவே இல்லை. நோ ப்ராப்ளம். எப்படியும் வெயில் கொஞ்சம் அதிகமா தானே இருக்கு, அதனால நல்லா தான் இருக்கு. அப்படியா? எஸ். இதா விஷயமா? ஆமா. நான் உங்களை அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றீங்க? நான் உங்களை இன்னும் நனைய வைக்கிறேன். ஏய் ஸ்டாப். இப்போ பாருங்க, நான் போடுறேன். இந்தாங்க. வேண்டாம், வாங்கிக்கோங்க. நோ.
பார்க்கலாம். ஹலோ காமியா. ஹலோ. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா? என்ன சந்திக்கணுமா? ஆமா காமியா, இன்னைக்கு என்னோட ரூம்க்கு என்ன சந்திக்க வரலாம்ல? சந்திக்க வரலாம். ஆனா உனக்கு தெரியும்ல விக்கியும் உன் கூட இருக்காருன்னு. அவனை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்தா மட்டும் போதும். சரி, சீக்கிரம் வாங்க. நான் வந்துடுறேன். நான் கவலைப்படல. சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, வரேன். உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். பாய். ஓகே, பாய். ராணி, எங்கடா இருக்க? இவனை எப்படியாவது கழட்டி விடணுமே. இப்ப கழட்டி விடுறான் பாரு. ராணி, அப்பா முடியலடா. என்னடா ஆச்சு உனக்கு? தெரியலடா, கால் திடீர்னு வலிக்குது. பொறுமையா பொறுமையா. நீ ஒண்ணு பண்ற, மெடிக்கல் ஷாப் போய் ஒரு ஸ்ப்ரே வாங்கிட்டு வரியா? ஆனா மெடிக்கல் ஷாப் நம்ம வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் தெரியும்ல உனக்கு? என் கால் ரொம்ப வலிக்குதுடா. இல்லனா நான் சொல்ல மாட்டேன்ல. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். போ, நீ ரெஸ்ட் எடு. போய் உட்காரு. இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. காமியா டார்லிங், காமியா வந்துகிட்டு இருக்கா. எஸ் எஸ். இப்படியே நீ எனக்கு பழகியும் போயிட்ட. மவளை இரு, உனக்கு என்ன பண்ற பாரு. என்ன மச்சான், தனியா குடிச்சுக்கிட்டு இருக்க? வாடா, சேர்ந்து குடிக்கலாம். எனக்கு மூட் ரொம்ப நல்லா இருக்கு. வாடா. என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குற? சரி, ஓகே, நான் தரேன். என்னோட ட்ரீட். ஓகே. ஏய் ரோனி, ஒண்ணு என்னாச்சுடா? நான் உன்னை நண்பனா தானடா பார்த்தேன். ஆமா, நாம நண்பர்கள் தான். நீ நண்பன்லடா, துரோகி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இல்லாதப்பெல்லாம் நீ இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கல. என்ன? நான் காமினியா காதலிக்கிறேன்டா. காமியா என்ன லவ் பண்றான், நான் அவளை லவ் பண்றேன். நான் உங்க 2 பேரையும் விட மாட்டேன்டா. உங்க 2 பேரையும் கொல்லாம விட மாட்டேன். டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? பாரு, இன்னைக்கு தாண்டா அவளுக்கு கடைசி நைட்டா இருக்க போகுது. இங்க பாரு, நீ இப்போ நார்மலா இல்ல. நான் சொல்றது கேளு. அது மேல யோசிக்காதடா. உங்க 2 பேரையும் விட மாட்டேன்டா. டேய், கூடிய சீக்கிரம் பாரு, நீங்க என்ன ஆகுறீங்க? டேய், என்னைய ஏமாத்திட்டீங்களா நீங்க? கேட்டு போடா. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. சொல்லு, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்ன? உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் நல்லா தெரியுமே. ப்ராப்பர்ட்டி பேப்பரா என்கிட்ட கொடுத்துடு. மை ஃபுட். இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, உனக்கு 5 பைசா கூட தர ஐடியால இல்ல. புனித், இந்த ப்ராப்பர்ட்டிய இனிமே நீ மறந்துரு. இது உன்னோட கனவாதான் இருக்கும். அப்ப சரி, இன்னைக்கு என்னோட கனவை நினைவாக்கிட வேண்டியதுதான். அதோட அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸை நான் உன்கிட்ட இருந்து வாங்கிடுவேன். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். அதுவும் உயிரை எடுக்கிறதா இருந்தாலும் சரி. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்பவே வீட்டை விட்டு வெளியில போ. இங்க இருந்து போயிடு. நான் இங்க இருந்து போறதுக்காக வரல, ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக வந்தேன். புனிதனை விடுன்னு சொல்றல, நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். போலீஸை கூப்பிடுவியா? நீ உயிரோட இருந்தா தானே போலீஸை கூப்பிட முடியும். புனித், விடு. ஏய், ப்ராப்பர்ட்டியா தரமாட்டேங்கிற? தராத உனக்கு இங்க இடம் இல்லடி. விக்கி, யாருன்னு கொஞ்சம் பாருடா. நீயே திறந்து பாரு. அட, யாருன்னு பாருடா. நீ போய் பாரு, நான் வேலையா இருக்கேன். என்னால போக முடியாது. நீயே போய் கதவை திற.
இவன் ஒரு வேலை கூட செய்ய மாட்டான். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன சார் விஷயம்? என்னன்னு சொல்லுங்க. உங்க ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் காமியாவை கொலை பண்ணியிருக்காங்க. என்ன என்ன சொல்றீங்க? காமியாவை மர்டர் பண்ணிட்டாங்களா? ஆமா. ஓ மை காட். ஐயோ, யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமா ஆமா இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் மர்டர் பண்ணிருப்பான். இவன் நேத்து ராத்திரி கூட என்ன மிரட்டினா, எங்க 2 பேரையும் கொன்னிடுவான். அவங்களை இவன் தான் கொன்னிருப்பான் இன்ஸ்பெக்டர். நான் கொலை எதுவும் பண்ணலடா. அன்னைக்கு ஏதோ கோவத்துல உங்களை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் என்ன பண்ணிருப்பேன்? என்ன நம்புடா. இன்ஸ்பெக்டர் சார், நான் எதுவுமே பண்ணல சார். வாயை மூடிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாடா. சார் இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் சார். வாடா. ஏய் நீயும் வாடா. வாடா. சார் வாயை மூடிக்கிட்டு வாங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். நீங்க யாரையும் சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. இல்ல சார்.